கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் கூட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தரை நாம் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சிந்தனையிலே பிரகாசிப்பித்த ஒரு சில வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் 2வது பாகம் இப்படியாக சொல்லுகிறது: இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். அந்த சூழ்நிலைக்கினராக நான் போக விரும்பவில்லை. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் எப்படி பாவம் செய்வேன்? நான் என் கர்த்தருக்கு விரோதமாக, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று ஒரு வாலிபனான, இள வயது வாலிபனான யோசேப்பு அந்த இடத்திலே கூறுவது மிகவும் நம் ஒவ்வொருவரையும் ரொம்ப யோசிக்க வைக்கிறதான ஒரு வார்த்தை, ரொம்ப நிறுத்தி வாசிக்க வேண்டியதான ஒரு வார்த்தை. எது பாவம் என்று நம்ம பார்த்தோன்னா வேதத்தின் அடிப்படையில் பல காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் லேவியராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். இப்போ செய்யத்தகாத ஒன்று, ஆமென், கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட ஒன்று செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறது பாவம், விலக்கப்பட்ட ஒன்றை செய்கிறது பாவம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் என்று நினைக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்ற பட்டியலில் வருகிறது. கர்த்தரால் விலக்கி வைக்கப்பட்ட சில காரியங்கள், கிரியைகள், அல்லேலூயா, இன்னும் செய்யத்தகாத சில காரியங்களை ஒரு மனிதன் செய்யும்போது அது பாவமாக கணக்கிடப்படுகிறது. பாவங்கள் 2 விதத்தில் இங்கே நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஒரு மனிதனுக்கு விரோதமாக செய்கிற சில பாவங்கள் காணப்படுகிறது. இன்னொன்று, கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறதான பாவங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 5:14 நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் மோசேயினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை ஒரு மனிதன் மீறி பாவம் செய்யும் போது அவன் அந்த பாவத்தின் தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும். அந்த பாவத்துக்கு அவன் பரிகாரமாக சில பலிகளை அவன் செலுத்தி வந்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஏலி தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடிக்கு கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளை மீறி மிக அவலட்சணமான கிரியைகள், பாவங்களை செய்து வந்ததை நினைத்து அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை என்ன செய்தாங்க? நியாயம் விசாரித்தாங்க. அல்லேலூயா. எப்படி, யாரெல்லாம்னு நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஏகு, தோத்னியேல், சம்கார், தெபோரால், கிதியோன், இன்னும் எப்தா, சிம்சோன், இப்படி பல பேர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்ததாக நம்ம பார்க்க முடியும் பரிசுத்த வேதாகமத்தில். அப்போது ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனை நியாயாதிபதி இடத்துல கொண்டு போவாங்க. ஆனால்
ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவனுக்காக விண்ணப்பம் செய்பவன் யார்? ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷன் தெரிஞ்சும், இது பாவம் என்று தெரிந்தும், இது அக்கிரமம் என்று தெரிந்தும், இது மீறுதல் என்று தெரிந்தும் அதை செய்வானாகில், அல்லேலூயா, அவனுக்காக யார் விண்ணப்பம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு விரோதமாக மனுஷனுக்கு பாவம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இந்த உலகத்தில் பாவம் செய்ய எந்த மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது. அது பாவம் செய்யாமல் இருக்கவும் உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பிரகாசிப்பித்த சில வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு ஆலோசனையாக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியும் எது பாவம். ஆமென், அல்லேலூயா. விலக்கப்பட்டது ஒன்று பாவம். ஏதேன் தோட்டத்தில் விலக்கப்பட்ட ஒரு கனி. ஆமென், அதை புசித்தாங்க, அது பாவமாக கருதப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல காயின் ஆபேலை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக காணப்படுகிறது. அவன் யாருக்கும் தெரியாமல் கொலை செய்கிறான். கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கேட்குறாரா, காயினே, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே? அவன் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று. அல்லேலூயா. நம்ம ரகசியமாக செய்கிற சில பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்கிற சில பாவங்கள், நம்ம நினைக்கிறோம் இது கர்த்தருக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது, மனுஷனுடைய முகத்தை கண்களை மறைக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பல காரியங்கள், பல பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு மனிதன் மீறும்போது அவன் பாவத்திற்கு உட்படுகிறான். ஆமென். சாதாரண மனுஷன் ஒரு பாவம் செய்தால் அதற்கேற்ற பெனாலிட்டி அவன் செலுத்துகிறான். ஆனால் ஒரு இஸ்ரவேலன் ஒருவன் பாவம் செய்வானால் அவனுக்கு கொஞ்சம் பெனாலிட்டி அதிகம்தான். ஆமென், அல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு சாதாரண மனுஷன் பாவம் செய்தால் அவன் ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை அவன் பலியாக செலுத்த வேண்டும் என்று பிரமாணம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு இஸ்ரவேலன் பாவம் செய்தான்னா அவன் ஒரு காளையை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு கர்த்தரை அறிந்த ஒரு மனிதனுக்கும் அறியாத ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறிந்து பாவம் செய்கிறவன் அதிகமான தண்டனை அனுபவிக்க நேரிடும். அதான் அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற பெனால்ட்டி அதிகம்தான். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது, யாரும் என்ன பார்க்கவில்லை. அல்லேலூயா. இந்த இளம் வயது யோசிப்புக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அல்லேலூயா. நல்ல ஒரு சந்தர்ப்பம், பாவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் பார்ப்பதற்கு இல்லை, உலக பிரகாரமாக எந்த மனுஷனும் அவனை பார்ப்பதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே இருந்த தேவ பயம், அல்லேலூயா, அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் செய்ய மாட்டேன், இத்தனை பெரிய பொல்லாப்பு நான் செய்ய மாட்டேன். ஒரு வாலிப தேவ பிள்ளைகள் யோசிப்பை ரோல் மாடலாக எடுங்க. அல்லேலூயா. இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? இது என் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று தெரிந்தும் அதை இன்றைக்கு பால் போல பருகி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாராளமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு பக்கத்தில் இயேசு சிலுவையில் எல்லாம் முடித்து விட்டார், நம்ம எப்படியும் வாழலாம் என்று ஒரு கூட்டத்தார் போதித்து கொண்டிருக்க, அல்லேலூயா, இன்றைக்கு ஜனங்களுக்கு எது சத்தியம் இல்லை என்று தெரியாத ஒரு கால சூழ்நிலையிலே கிறிஸ்தவம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, நமக்கு பாவம் எது என்று தெரிகிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், விலக்கப்பட்டதை தொடுகிறது பாவம், செய்யத்தகாததை செய்கிறது பாவம். அல்லேலூயா. இன்னும் பல விதங்களிலே பாவத்திற்கு டெஃபினிஷன் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருக்கிறது பாவம். இதெல்லாம் அநேக விதங்களிலே பாவத்திற்கு டெஃபினிஷன்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த யோசேப்பை முன்னிறுத்தி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த ஒரு இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் இந்த பொல்லாப்பை செய்யக்கூடாது, இந்த பொல்லாப்பை செய்தால் நான் பாவியாக மாறுவேன். ஆமென். என் தேவன் வேதனைப்படுவார் என்பது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நம்ம தாவீதை எடுத்துக்கொண்டான்னா தாவீது பாவம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். கர்த்தர் நாத்தானை அனுப்புகிறார், தீர்க்கதரிசியாக. நாத்தான் அந்த இடத்துல போய் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சொல்லுகிறார். அது நான் வாசிக்க விரும்பவில்லை. நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். அவர் சொல்லும்போது தாவீது ரொம்ப நல்ல பிள்ளை போல சொல்லுகிறார். ஆமாம், அதை செய்தவன் என்ன செய்யணும்? கொலை செய்யப்படணும்.
அந்த உடனே அதை கேட்ட உடனே நாத்தான் சொல்லுகிறார், அது வேற யாரும் இல்லைப்பா, நீ தான் அந்த பொல்லாப்பை செய்திருக்கிறாய், நீ தான் அந்த பாவத்தை செய்திருக்கிறாய். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் கண்டித்து உணர்த்தினாங்க. ஹல்லேலூயா. சபை வளர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, யாராலையும் கண்டித்து உணர்த்த முடியவில்லை. கடந்த சில வருடங்களுக்கு முன்பே ஒரு சகோதரனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது. ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு சகோதரன். அப்போது ஒரு சில காரியங்களை பேசி கொண்டு இருந்தபோது, ஏன் உங்கள் சபையில் இப்படிப்பட்டதான காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நடக்கிறது, யாருமே கண்டிக்க மாட்டாங்களா? ஏன் இதை யாரும் கண்டிக்கல? ஏன் உங்கள் சபை பாஸ்டர் இதை பற்றி அந்த மக்களிடத்தில் இப்படி இருக்கக்கூடாது என்று ஏன் சொல்லவில்லை என்று பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு ஷாக்கிங் நியூஸ் அவர் சொன்னார். ஏன்னா அவர் சொல்ல முடியாது, அவர் அப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே அவர் உடன்பட்டு இருக்கிறார். அதனால் அவரால் சொல்ல முடியாது என்று. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை! கிறிஸ்தவத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள். சபை நடத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், ஹல்லேலூயா, ஆராதனை நடத்தலாம், வர்ஷிப் நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்தரங்கத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை, ஒரு இருட்டின் வாழ்க்கை. வெளியே பார்த்தோம்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. டபுள் ஆக்ட் பண்ணுறது கிறிஸ்தவத்திற்கு நல்லதல்ல, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு நல்லதல்ல. வெளியே ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறாருன்னா ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. நான் வெளியே நல்ல ஆவிக்குரியவன், நல்ல பரிசுத்தவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறதான அந்த விரிசல், ஹல்லேலூயா, நீ செய்கிற பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் வேதனைப்படுகிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. இது நீங்கள் நினைக்கிறீங்க ஒருவேளை இது கர்த்தருக்கு தெரியாது, என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை, நான் யாருக்கும் தெரியாமல் ஒளிப்பிடத்தில் தானே இதை செய்கிறேன், மறைவாக தானே செய்கிறேன். ஹல்லேலூயா. இதை யாருமே கவனிக்கலை, யாருக்கும் தெரியாது. வெளிப்பிரகாரமாக நல்ல வசனம் பேசுகிறேன், நல்லா எல்லாம் தான் செய்கிறேனே. இல்லை 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 இல்லை, நம்மை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்மை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆழங்களை அறிகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உற்று பார்க்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற எல்லா கிரியைகளையும் என் தேவன் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது, ஆவிக்குரியவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 19வது சங்கீதம் 12:13 தாவீது சொல்லுவார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இன்றைக்கு துணிகரமான பாவங்கள், ஹல்லேலூயா, துணிகரமான பாவங்கள், ஹல்லேலூயா, வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளை வேண்டாம். ஹல்லேலூயா. வேண்டாம். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். ரகசிய பாவங்கள் வேண்டாம். ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற பாவங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தருக்கு விரோதமாக, அது பாவம், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஹல்லேலூயா, எதுவாக இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, பாவம் பாவமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிறதான ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோமா நம்முடைய வாழ்க்கையில்? ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் பலிகளை செலுத்தி பாவ நிவர்த்தி செய்தாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து பலியானார். ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் அதனுடைய 1வது வசனத்தில், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆமென். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பலியானார். கல்வாரி சிலுவை, அந்த கொல்கொதாக்கி நேராக நம்முடைய சிந்தைகளை சற்று திருப்புவோம் என்றால் கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகள், ஆமென், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் போது நம்முடைய கண்கள் அந்த கொல்கொதாவை நோக்கி பார்க்கட்டுமே. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரி, யாருமில்லாத நேரத்தில் பாவம் செய்யக்கூடிய அனுகூலங்கள்
உனக்கு கிடைக்கலாம். ஹல்லேலூயா. யாருமே பார்க்கல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையலாம். ஆமென். அந்த நேரத்தில் ஹல்லேலூயா உன்னுடைய பார்வை கோல்கொதாவுக்கு நேராக போகட்டுமே. அந்த கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா 33.5 வயதில் என் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சர்வலோகத்தின் பாவத்திற்காகவும் பலியானாரே. ஆமேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை தந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த தெய்வத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் பார்க்கணும். நம்முடைய இருதயம் ஒரு நிமிஷம் அதுக்கு நேராக செல்லணும். நம்ம சிந்தனைகள் அதற்கு நேராக போகணும். அப்போது ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்வதிலிருந்து விடுவிக்கப்படலாம். ஆமேன். காப்பாற்றப்படலாம். கர்த்தரை நினைச்சு கொள்ளுங்க. எப்போதும் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் போது இயேசுவின் கல்வாரி சிலுவையை நீங்கள் தியானிங்க பார்க்கலாமே. பாவம் செய்யாது, அனுமதிக்காது. ஆமேன். கோல்கொதாவுக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்க பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஏதோ ஒரு இருதயத்தோடு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்ய சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் போது செய்யாத. பாவம் செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ உருவாக்கவும் செய்யாத. ஹல்லேலூயா. இரண்டுமே பாவம் தான். ஆமென். ஹல்லேலூயா. இது எனக்கு தெரியாது என்று சொல்லாத. ஒருவேளை தெரிந்து தெரியாமலும் செய்த பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் மன்னிக்கிற தேவன். ஏன்னா நம்ம பாவம் செய்யும் போது நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் இந்த பிதாவின் வலது பாரிசத்தில் போயிருக்க இங்கே ரத்தம் சிந்தி நம்ம மீட்டார். இப்போ பரலோக ராஜ்யத்திலும் பிதாவினிடத்தில் பரிந்து பேச வைக்காதுங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்து இயேசுவை எப்போதும் பிதாவினிடத்தில் நமக்காக அவர் ஒரு மீடியேட்டராக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எப்போவும் அவர் பரிந்து பேசுகிற அந்த அனுபவம். எப்போவும் ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் பரிந்து பேச விரும்ப மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:20 சொல்லும்போது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். மனம் திரும்பி குணப்படணும். குணப்படாத அனுபவங்கள்லேருந்து ஒரு தேவ பிள்ளை குணப்படணும். மனம் திரும்பணும். மனம் பாவத்திற்கு நேராக போகிற மனதை நம்ம தான் திருப்பணும். எந்த மனுஷனும் வந்து திருப்ப மாட்டான். ஆமென். உனக்கு பாவம் செய்ய அதிகாரம் உண்டு. உனக்கு பாவம் செய்யாமல் இருக்கும் அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் எதுக்குமே அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. எல்லா ஒரு தேவ பிள்ளைக்கு தகுதியாக இருக்கிறதா என்று பாருங்கள். இதை நான் செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? ஹல்லேலூயா. நான் இதை செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படுவாரா? உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு அதிகாரம் இந்த உலகத்தில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாமே ஒரு தெய்வ பிள்ளைக்கு தகுதியானதல்ல. நமக்கு தகுதியானது பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான வாழ்க்கை, பாவத்திற்கு உடன்படாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாவத்திலே மூழ்கி வாழாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்கள் செய்யாத ஒரு வாழ்க்கை, மறைவான குற்றங்கள் பாவங்கள் செய்யாத ஒரு வாழ்க்கை. இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய அனுதின ஜீவியத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்தின் அதனுடைய கடைசி பாகத்தில் பார்க்கும்போது ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தம் மரம் போல சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். ஆமென். கல்வாரி சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தி என் தேவன் பஞ்சை போல வெண்மையாக்கினார். ஆமென். ஒரு முறை பாவத்திற்கு மரித்த நீங்கள் ஹல்லேலூயா மறுபடியும் அந்த பாவத்திற்கு உட்பட விரும்பாதீங்க. ஹல்லேலூயா. பாவத்தை நேசிக்காதுங்க. ஹல்லேலூயா. அந்த பாவத்தை நீங்கள் பால் போல பருகி கொண்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் அது கொடிய விஷத்தை போல உங்களை கொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாவம் ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைபடுகிறதான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இத்தனை பெரிய ஒரு பொல்லாப்புக்கு நான் உடன்பட்டு ஆமென் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், செய்கைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், நடக்கைகள், பார்வைகள் எல்லாமே பாவம்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்.
இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்பட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. இந்த பெரிய பொல்லாப்பு நான் செய்ய மாட்டேன். இது பாவம் என்று எனக்கு தெரியும், இது விலக்கப்பட்டது என்று எனக்கு தெரியும், இது செய்யத்தகாதது என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்பட மாட்டேன். அல்லேலூயா. என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஏதாவது ஒரு பாவத்தில் மூழ்கி இருக்கிறீங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் ஒரு அந்தரங்க பாவம், நம்ம குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல் ஒரு அந்தரங்க பாவம் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், நீ மனம் திரும்பி குணப்படு. ஆமென். தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் உனக்கு ஒரு இரக்கம் உண்டு. ஆமென். அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அறிக்கை செய்து விட்டுவிடுங்க. உங்கள் பாவங்கள் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல என் தேவன் வெண்மையாக்குவார். பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், நான் இதை செய்ய மாட்டேன். ஆமென். எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, தேவ பிள்ளைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு பிரமாணம் இருக்கிறது, அதை மீறக்கூடாது. மீறுகிறது பாவம் என்று தெரிந்தும் அதை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பொல்லாப்பு நான் செய்ய மாட்டேன், இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், இது என் வாழ்க்கையில் இருக்கிறது, இதை விட்டுவிட போகிறேன். தேவனை எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த தெய்வ சமூகத்தில் எத்தனை பேர் தாழ்த்தி இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரு தாழ்மையின் சிந்தையோடு அல்லேலூயா தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நான் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்பீங்க? தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசிப்பு, இந்த பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரே தேவ சமூகத்திலே பாவத்தை விட்டு ஓடினான். ஆண்டவரே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினீர். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, விலக்கப்பட்டது, செய்யத்தகாதது, பிரமாணத்தை மீறுகிறது ஏதாவது வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. செய்யத்தகாதது ஒன்றை ஆண்டவரே, கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை ஒரு மனுஷன் செய்தால், பாவத்திற்கு உட்பட்டால், அவன் அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் அது பாவமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே ஏதாவது பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அல்லேலூயா தேவ சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்திற்கு நான் உடன்பட மாட்டேன், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்து மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே குணப்படுவார்களாக. மனம் திரும்பி தேவ சமூகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆர்வியான ஒரு உதவி செய்வீராக. நிரப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.